சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். மீனா வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க முத்துக்கு. பாட்டியோட பிறந்தநாள் பார்ட்டி நடந்துகிட்ருக்கு, இவரை காணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்காங்க. பார்ட்டிக்கு வந்த எல்லாருமே கேட்குறாங்க, முத்தங்க தம்பி, முத்து தம்பி எங்கே, முத்து தம்பி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனாவால் பதில் சொல்ல முடியல. இந்த சூழ்நிலையில் பாட்டி கேட்குறாங்க, என்ன மீனா, நான் வந்தாலே வந்து துள்ளி குதிச்சு வருவான், இப்போ என்ன ஆச்சு? அவனை மட்டும் வாங்கலை, எல்லாருமே காலைல விழுந்து ஆசீர்வாதம் ஆனாங்க, இப்போ என் முத்து மட்டும் வரலையே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. பாட்டி உங்களுக்கு தான் ஏதாவது வேங்கன்னு இப்போ இருப்பார்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. தெரியுமா, நீனும் அவனும் ஏதாவது கொடுக்கணும்னு நினைப்பீங்க, எனக்கு புரியுது. ஆனால் வந்துட்டு அவனை காங்கலையே, எல்லோரும் அவனை தானே கேட்குறாங்க, வந்தவங்க போகிறாமே. அவங்க அத்தை விஜயாவுக்கு வேணால் அவனை பிடிக்காமல் இருக்கலாம், வாரவங்களுக்கு எல்லாருக்குமே அவனை தான் பிடிச்சிருக்கு. என் பேரன் இல்லாத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனுக்கு இன்னொரு ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடிக்கிறாங்க, முத்து எடுக்கவே இல்லை. முத்து வந்து எப்படியாவது வந்து மனோஜ் அந்த பணத்தை நம்ம வாங்கிடணும், அவன் வந்து அந்த நகையை விற்று அதுக்கு தான் பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சூழ்நிலையில் அது சம்மந்தமாக அலைஞ்சிட்டு கிடக்காரு அவரும் செல்வமும். உடனே ஒவ்வொரு அட்ரஸாக போகிறாங்க. போனோடனே அவங்களுக்கு சம்மந்தமாக அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கிறாங்க, ஒவ்வொரு பக்கம் தேடி அலைகிறாங்க. பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, நம்ம நல்ல செய்தியை போய் சொன்னோம் அப்படின்னா. அப்பா பணம் வந்து வீணாக போகுதுன்னு சொல்லி பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா பணம், இந்த பணம் வந்து 4 லட்ச ரூபா கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக வைப்பாங்க. அதுபோக வந்து இந்த மனோஜ் வந்து தில்லாலங்கட்டி வேலை பார்த்துருக்கான், அவனை வந்து நம்ம சொல்லதுக்கு முன்னாடி இந்த பணத்தை கொடுத்து நம்ம இது பண்ணணும், இல்லைன்னா கோவத்தால் வந்து பாட்டியோட அன்பையோ அந்த பார்ட்டியில் உள்ள சந்தோஷத்தையும் எனக்கு எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. இன்னைக்கு செல்வத்தில் கேட்குறாரு முத்து, இந்த மாதிரி எப்படியாவது இன்றைக்கி வாங்கிடலாமா அப்படிங்கிறாங்க. முத்து, இவ்வளோ ஐடியா கிடச்சிருக்கு, அவன் இங்கே இருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, போகிறோம், தட்டி தூக்கிட்டு நம்ம வந்து பணத்தை வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போது சுதாலாம் அந்த பார்ட்டிக்கு வந்துருக்குறாங்க, சுருதியோட அம்மா. அப்போ அவங்க மீனாட்ட கேட்குறாங்க, என்ன மீனா உன் வீட்டுக்காரங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் வண்டிக்கு போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏன் ஒரு நாளும் வீட்டிலே இருக்காமல் வந்து வண்டின்னு போய்கிட்டு இருக்காரு, காராக ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது அவர் தினம் உழைக்கிறாரு, ஒரு தங்கச்சின்னு கழுத்தில் வாங்கி போட முடியலையா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா முழிக்கிறாங்க, ஆகா கவரிங் தெரிஞ்சு போச்சு போலையா அப்படிங்கிறாங்க. நீ கவரிங் தானே கழுத்தில் போட்டிருக்கேன், என் தங்கச்சின்னு வாங்கி போட்டானே, அவன் புருஷன் வந்து தினம் உழைக்க தானே செய்தார் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. விஜயா அப்படி முடிக்காங்க. சம்மந்தி இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன 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 சம்மந்தி அப்படிங்கிறாங்க. அவன் என்னத்தையும் போட்டு போகிறா, விடுங்க, பார்ட்டிக்கு நீங்கள் பரிசு கொடுக்குன்னு சொல்லி போய் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, பரிசு கொடுக்கலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு 3 மருமக இருக்காங்க, 3 மருமகளில் ஒரு மருமக மட்டும் கவரிங் போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது, என்ன செய்ய, அது வந்து சாதாரண ஒரு பூக்கட்டி பிழைக்கிறவா, அவர்கிட்ட என்ன இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட தான் ஒன்றும் இல்லைனாலும் உங்கள் பையன் வாங்கி போடலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மையாவது விஜயாவை அலற விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, அவனை பையனே சொல்லாதங்க, எனக்கு அவன் வந்து நான் பையனாகவே நினைக்கல, இவ்வளோ நான் மருமகளாகவே நினைக்கல, இல்லைனா தான் நான் வந்து என் வீட்டுக்காரரை சொல்லி தங்க நகை பண்ணி போட்டிருப்பேனே, கல்யாணத்துக்கு கூட வந்து நான் தான் நகையை பண்ணி போட்டேன், இந்த நாய்களை வந்து என்னமோ பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இது மீனாவுக்கு கேட்கு. அத்தை என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் விஜயா பம்புறா, விஜயா மாதிரில ஏதோ இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இவங்க பேசுகிறது எல்லாமே பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு அப்போ தான் தெரிய வருது, மீனா கழுத்தில் போட்டிருக்குது கவரிங்கு. எப்படி மீனா கழுத்தில் போட்டது கவரிங் ஆச்சு, இதே தாலி கொடியை தானே நம்ம வந்து கல்யாணத்தோடு எடுத்தோம், எப்படி கவரிங் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா இங்கே வா அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க பேசுனதெல்லாம் கேட்டேன், இது என்னது அப்படிங்கிறாங்க. என்னது பாட்டி அப்படிங்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியுது, இந்த கவரிங் சின்ன எப்படி உங்கள் கழுத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அத்தை கொடுத்தது தான் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது தெரியுது, இது வந்து கவரிங்காக எப்படி மாறிச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரில பாட்டி, நானும் என் வீட்டுக்காரனும் உங்களுக்கு வந்து ரெட்டை உடஞ்சங்கலி எப்படியாவது வேணும்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம், இந்த செயினை கொடுத்துட்டு ரெட்டை உடஞ்சங்கலி உங்களுக்கு பிறந்தநாளுக்கு பரிசாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அலைஞ்சோம். அந்த கடையில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது கவரிங்னு சொல்லிட்டாங்க. நானே என் வீட்டுக்கார்ட்ட 2 நாளுக்கு நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாதங்க, பாட்டி வந்துட்டு போகுது வரைக்கும், அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பாட்டியோ மாமாவோ வாரவங்களோ மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்து அவர் கண்ட்ரோலாக இருக்கான்ட்டு இருந்தார். ஓரளவுக்கு அவரால் சீரணிக்க முடியாமல் அவர் ஏதாவது ஒரு வகையில் சண்டை போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டார். இப்போ எதுக்கு இங்கே வரலன்னு தெரியல, அவர் இன்னும் கோவத்தோடு தான் இருக்காரான்னு எனக்கு புரியலை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஓ, இதுதான் காரணமா, அதுதான் முத்து வந்து முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தானா, இல்லைனா முத்து நான் வந்தோடனே கட்டி பிடிச்சி தூக்கி என்ன அவ்வளோ சந்தோஷமாக இருப்பானே, இன்றைக்கி வா பாட்டின்னு சொல்லி கேட்டுட்டு காரில் உட்கார சொல்லி கூப்பிட்டு வந்துட்டான். இதனால தான் இந்த விஷயமா இப்போ நடந்திருக்கா, இந்த விஜயா வந்து ஒரிஜினல் இப்போ செயினை எடுத்து வச்சுட்டு கவரிங் எடுத்து வச்சுருக்காளா, இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்ன செய்தான் பாருங்கள் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி வேணாம் பாட்டி அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, எனக்கு அவ்வளோ கோவம் வருது, முத்தை நீ பொறுத்துக்கிட்டு இருக்கணும்னு சொன்னேன், ஏன்னா
அது வந்து கரெக்டு தான். ஆனால் வந்து நான் இன்னும் பொறுத்தா அது சரி வராது. விஜய் ஆட்டம் ஓவராயிருச்சு. உன்னை இந்த மருமகளா ஏற்றுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட, சரி நீ இந்த வீட்டில் தான் இருக்க. அவள் ஒரு பொருட்டு இல்லை அப்படின்னாலும் கூட, நான் கல்யாணத்துக்கு என் பேத்திக்கு நான் போட்ட செயினை வந்து அவள் எப்படி மாற்றலாம்? நான் சிறுக சிறுக உழைச்சி என் பேத்திக்கு வந்து நகையை போட்டால் இவன் வந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டு கவரிங் செயினை வாங்கி வைப்பாளா? அப்படிங்கிறாங்க. பாட்டி என்ன எதுக்கு எப்படி மாறிச்சின்னு தெரில அப்படிங்கிறாங்க. பார்த்தியா மீனா, இப்போ கூட உன் மாமியாரை விட்டு கொடுக்க மாட்டேங்க. ஆனால் உன் மாமியார் ஒன்றை வந்து மருமகளாகவே ஏற்றுக்க மாட்டேங்கான். இப்படி தான் இருக்குது. ஆனால் நீ எப்பவும் போல் இருக்காத மீனா, இனிமேல் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இரு. இப்போ இதுக்கு என்னென்னு கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, எல்லோரும் உங்களை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி தயவுசெய்து இப்போதைக்கு எதுவும் கோப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த விஜயாவுக்கு இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வராரு வீட்டுக்கு. முத்து வந்தோடனே பாட்டி கேட்குறாங்க, டேய் முத்து பேராண்டி, உன்னை தானே வந்து பாட்டி எதிர்பார்ப்புன்னு உனக்கு தெரியாதா? ஏன்டா எவ்வளோ நேரம் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு பரிசை கொடுக்குறாங்க. அப்போ எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கும்போது முத்து நிற்கிறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கையில் சின்னதாக ஒரு பார்சல் வச்சுருக்காரு. என்னது வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, இது என்னதுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே மேடையில் பேசும்போது தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. பாட்டி, இது உங்கள் உழைப்பு, அப்பா உழைப்பு இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, மீனாவுக்கு வந்து நீங்கள் வந்து நகை போட்டீங்க. அந்த நகையை வந்து விற்றுட்டு கவரிங்காக வாங்கி வச்சுருக்காங்க இந்த வீட்டில். அந்த ஏமாந்த கோழி ஒரு இடத்துல பணத்தை 4 லட்ச ரூபா ஏமாந்துருக்கான். அது நம்ம வீட்டு பணம். அதனால தான் அந்த பணத்தை நான் வந்துட்டு வாங்கிட்டு வரேன். பல முயற்சிகளுக்கு மத்தியில் அதை வாங்கியிருக்கேன். அதனால தான் பாட்டி யார் ஃபோனையும் என்னால் எடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். மீனா இந்த வீட்டினுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்கு கவரிங் செயினை போட்டுக்கிட்டு அதை தன்னை காட்டிக்கிடாமல் அந்த பிள்ளை இருக்குது. நீ என்னன்னா இந்த குடும்ப பணம் வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பணத்தை வாங்குறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணி வாங்கிட்டு வந்துருக்க. இப்படி இந்த குடும்பத்துக்காக 2 பேரும் ரொம்ப பாடுபடுதீங்க. இதை பார்க்கும்போது என் மனசே குளிர்ந்துட்டு, மீனா, முத்து, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உங்களுக்கு நான் இன்னும் 1 ஹவரில் உனக்கு நல்ல பரிசாக தருவேன் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. என்ன பாட்டி, அப்படி ஒரு பரிசுலாம் வேண்டாம் பாட்டி, உங்கள் அன்பு இருந்தால் போதும் பாட்டி அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, எல்லோரும் வந்து எனக்கு பிறந்தநாளுக்கு பரிசு இருந்தாங்க. நான் வந்து மனசுக்குள்ள இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் ஏதாவது பரிசு கொடுப்பேன்னு சொல்லி அவங்க ஒரு 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 இணையாக ஒரு ஏதோ யோசனை பண்ணி தந்திருக்காங்க. ஆனால் நீனும் மீனாவும் வந்து எதையுமே யோசிக்காமல் பாட்டி நல்லா இருந்தால் போதும், இந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு சொல்லி அந்த பணத்தை நீ வாங்கி கொண்டு கொடுத்துருக்கேன். அதுபோக அந்த பிள்ளை கவரிங் செயினை போட்டுட்டு இந்த குடும்ப மானத்தை காப்பாற்றிட்டு நிற்கான் அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா திருதுன்னு முடிக்காங்க. அத்தைக்கு வேறு கவரிங் செயின் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் முத்து, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்தோன்னா ஒரு ஆள் வந்து ஒரு பார்சலை கொண்டு கொடுக்காங்க. மீனாவுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நான் இந்த பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் 10 பவுனுக்கு தாலி கொடி இருக்குது. முத்து, இதை உன் பொண்டாட்டி கழுத்தில் போடு அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க, என் மனசை குளிர்த மாதிரி நீங்கள் 2 பேர் தான் செஞ்சுருக்கீங்க, சரியா? நீ வந்து உங்கள் அப்பா பணம் வீணாயிடக்கூடாது, இந்த வீட்டு பணம் வீணாயிடக்கூடாதுன்னு சொல்லி உருட்டி பிரட்டி அலைஞ்சி இந்த 4 லட்ச ரூபாயை வாங்கிட்டு வந்திருக்கேன். இவன் அந்த 4 லட்ச ரூபாயை ஏமாந்துருக்கான். ஏமாந்த பையன் இந்த வீட்டு நகையை வந்து விற்று அதை ஈடு பண்ணியிருக்கான். அப்படியும் விற்றுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியும் நிற்கான். இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது எம்மை. உங்களுக்கெல்லாம் எவ்வளவு சேட்டை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, மனோஜுக்காக தான் அப்படி செஞ்சேன் வச்சேன், எனக்காக தான் அத்தை பண்ணேன் அப்படி இப்படிங்கிறாங்க. நீ உன் பையனுக்கு பண்ணலாம் தப்புன்னு சொல்லலை, ஆனால் மீனாட்டை கேட்டு வாங்கியிருக்கணும். அதுபோக வந்து உனக்கு ஒருத்தன் தான் பையனா, மற்றவங்களாம் பையன் இல்லையா? ஏன் மனோஜ் தான் அலுவசமாக பிறந்தானா? எல்லோரும் 10 மாதம் தானே அப்படிங்கிறாங்க. அத்தை, எனக்கு பிடிச்சமான பையனா வந்து மனோஜ் தான், என் சொல்ல அப்படியே கேட்பான் அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படி கேட்டுட்டான்? அத்தை, அவன் எவ்வளோ படிச்சிருக்கான்னு தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. அவன் தான் படிச்சுட்டுக்கு எந்த வேலையை பார்க்கலையே அப்படிங்கிறாங்க. பாட்டி, நான் பிஸ்னஸ் பண்ணுறோம்ல அப்படிங்கிறாங்க. டேய், படிக்காதவங்க கூட தான் பிஸ்னஸ் பண்ணுறான். என்ன பெரிய பிஸ்னஸ் பண்ணுறான்னு இருக்க? பிஸ்னஸ் பண்ணி என்ன லாபத்தை சம்பாரிச்சிட்டேன்? ஏமாந்துருக்கேன், 4 லட்ச ரூபாய் ஏமாந்துருக்கேன் 3 வாரத்தில். அதை முத்து மீட்டு வரலன்னா இன்றைக்கி இந்த பணம் வீணாக தானே போகும் அப்படிங்கிறாங்க. பாட்டி, இந்த 4 லட்ச ரூபாய் என்கிட்ட வாங்கி கொடுங்க, எனக்கு பிஸ்னஸ்க்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. டேய் படித்த முட்டாள், முதுதுளியை பிச்சு போடுவேன், மீனா நகையை விற்றுட்டு எவ்வளோ சம்பவமாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பு வராங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்க அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி மேலே சத்தியம் பண்ணிட்டேன், இல்லைன்னா நீ வந்து என்ன ஆயிருப்போன்னு எனக்கே தெரியாது. அதுபோக அம்மாவும் நீனும் வந்து குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு பண்ணது தப்பு. இதில் வந்து மீனாவையும் என்னையும் 1000 குறை.
அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே ரோஹிணிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. மனோஜ் வந்து 4 லட்ச ரூபா ஏமாந்துருக்காரு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. அது போக வந்துட்டு வீட்டில் உள்ள மீனா நகையை எடுத்துகிட்டு போய் விற்றுருக்காரு, அதையுமே சொல்லலை. இப்படி என்னெல்லாம் என்கிட்ட மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் நீங்கள்லாம் மனுஷனா? உங்களை நம்பி தானே நான் கல்யாணம் முடித்தேன். எனக்கு இவ்வளோ வசதி இருந்தும் நான் உங்களை வந்து ஏன் கட்டினேன்? என் மேலே பாசமாக இருப்பீங்க, உண்மையாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்துட்டு இப்படி இது பண்ணியிருக்கீங்களே, வச்சுருக்கீங்களே, அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி, நீ சொன்னால் இது சம்மந்தமாக நான் ஏதாவது சொன்னோம்னா நீ என்கிட்ட கோவப்பட்டு போயிடக்கூடாது, வச்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ மட்டும் நான் இயற்கையாக போகிறேன் மனோஜ், நான் போதான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ரோஹிணி நான் அவன் காலைனாலும் வந்துக்கிறேம்மா, மனோஜ் விட்டு மட்டும் போயிடாதம்மா, அவன் உன்னையை வந்து வேணும்னு சொல்லி தான்மா இவ்வளோ பொய்ன்னு சொல்லிட்டான், நானே நீ அவனை பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி தான் அவங்கள்ட்ட எல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன், என்கிட்ட நீங்கள் உள்ளது சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் சொல்லி புரிய வச்சுருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பக்கம் பக்கமாக வசனம் பேசிகிட்டு இருக்காதங்க, இப்போ பாட்டியோட பிறந்தநாள் முடிஞ்ச பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சுதா சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி நீங்கள் வந்து இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கீங்க, இப்படி ஒரு குடும்பத்திலே என் மக வாக்கப்பட்டிருக்கா, ஸ்ருதி இந்த குடும்பத்தில் நீ இருக்கணுமா? உனக்கெலாம் இது வந்து ஒரு மாதிரி தெரியலையா? நம்ம குடும்பத்தில் யாராவது இப்படி இருக்காங்களா? அப்படி இப்படிங்கிறாங்க. மம்மி நீ என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, நான் ரவியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணலை. அவங்க அம்மா வந்து ஃப்ராடு பண்ணுறாங்க, திருடுறாங்க, என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க பழக்கவழக்கம் எனக்கு பிடிக்கலன்னா பேச்சை விட்டுற போகிறேன், அதுக்காக என் ஹஸ்பண்டை ஏதோ குறைச்சி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், மாப்பிள்ளையை நான் ஒன்றும் சொல்லலை, என்ன இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு வந்துடு, அங்கே உனக்கு வசதி வாய்ப்பு இருக்கும், மரியாதையும் இருக்கும், இங்கே என்னடி இருக்குது, ஆளை போல் நீ இருக்கிற. அதுபோக இந்த வீட்டில் வந்து மாமியாருங்கிறவங்க ரொம்ப பொறுப்பாக இருக்கணும், அவங்களே ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறாங்க, இப்படி இருக்க வீட்டில் நீ ஏன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி என்ன சம்மந்தி இப்படி பேசுகிறீங்க, நான் வந்து மனோஜ் வந்து கேட்டான்னு தான் எடுத்து கொடுத்தேன், வச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் தான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு இப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை விஜயா, நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கலாமே, இல்லைனா வீட்டில் எல்லாத்தையும் கலந்து சொல்லியிருக்கலாமே, மீனா நகையை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க வைப்பீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இது எங்கள் வீட்டு பிரச்சனை, நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சுதா சொல்கிறாங்க, உங்கள் வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், சபைக்கு பொதுவாக வந்துருச்சு, இப்போ எல்லாருமே விசேஷத்துக்கு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தராக ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் இல்லாட்ட இது வந்து உங்கள் வீட்டு கதை, இன்றைக்கும் பொதுவாக எல்லாருமே இருக்கோம், நாங்களும் கேட்க தானே செய்வோம் அப்படிங்கிறாங்க. உடனே விசேஷத்துக்கு வந்து, ஆமாம் தம்பி நாங்களும் கேட்க தானே தம்பி செய்வோம், எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் காதுக்கு அந்த செய்தி விழுது, ஆனால் வந்து என்ன பூ நடந்துச்சுன்னு கேட்க தானே செய்வோம், நீங்கள் ஏன் தம்பி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஐயா நீங்கள் கேளுங்க வைங்க, ஆனால் வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்குற இடத்துல நீங்கள் இல்லை ஐயா, பொருள் வந்து எங்கள் பாட்டி போட்ட பொருள், எங்கள் அப்பா போட்ட பொருள், அந்த பொருளை பற்றி கேட்கறதுக்கு எங்கள் பாட்டிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தான் உரிமை இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை அப்படிங்கிறாங்க. அது சரி தான் தம்பி அப்படிங்கிறாங்க. சுதா சொல்கிறாங்க ஸ்ருதிட்ட, இங்கே பாரு ஸ்ருதி, இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், இப்போ நான் காரை வர சொல்லுதேன், நீ கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா நீ கூப்பிட்டா வர்றதுக்கு நான் பச்சை பிள்ளை கிடையாது, நான் ரவி வேணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன், ரவி என்றைக்கு இந்த வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொல்கிறானோ அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு புரியவே இல்லையாடி, இப்படி இருக்க குடும்பத்தில் ஏன்டி இருக்கணும், 5க்கும் 10க்கும் அவங்க வந்து உருண்டுட்டு கிடக்காங்க, இந்த வீட்டில் நீ இருக்கணுமா வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. மம்மி யாரும் உருண்டுட்டு கிடக்கல, மனோஜும் அவங்க அம்மாவும் வந்து கேரக்டர் சரியில்லை அப்படின்னா மற்றவங்க கேரக்டர் நீ வந்து தப்பாக நினைக்காத, மீதி எல்லா கேரக்டருமே நல்லதாக இருக்குது, அங்கிளாக இருக்கட்டும், முத்தாக இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப கரெக்டாக தான் இருக்காங்க என்ன, அதனால் அந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கு நான் கொடுத்தா வச்சுருக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஸ்ருதி நீ கரெக்டாக சொன்னம்மா, நீ தான் என் வீட்டு மருமக, இங்கே பாருங்கள் சம்மந்தி, என் பேத்தி ஸ்ருதி தான் வரலன்னு சொல்லிட்டால, அவங்க வேலையை பாருங்கள், சாப்பிடுன்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு நான் வரல, என் பொண்ணு கல்யாணம் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி தான் அந்த வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்தேன், விஜயா கூட்டி கொண்டு வந்து என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சம்மந்தி நல்லா இருப்பீங்க, எனக்காக நில்லுங்க வைங்க அப்படின்னு சொல்லி சமாளித்து நிற்க வைக்காங்க. இந்த சூழ்நிலை எல்லாருமே கிஃப்ட்டை கொடுங்க அப்படிங்கிறாங்க. கிஃப்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. கிஃப்ட்டை கொடுக்கையில் வந்துட்டு விஜயாவும் நான் உங்களுக்கு வேணால் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு அந்த டிவியை தூக்கி கொடுக்காங்க. உடனே பாட்டிக்கு சரியான கோவம் வந்தது, இவ்வளவு பிரார்த்தனம் பண்ணிவிட்டு இந்த இதை கொடுத்து நீ ஏமாத்துறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நேராக தூக்கி போட்டு டவார்னு தலையில் விஜயா தலையில் போட்டுதாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா பாட்டி 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 புது பொருள், அது ரேட் என்ன இருக்குன்னு தெரியுமா, 50 இன்ச் டிவி, அது விலை என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, அது பழசு தானப்பா போனால் போகுது அப்படிங்கன்னா, பழசா அப்படிங்கிறாங்க. பார்த்தியாடா உங்கள் அம்மையை வந்து பழசை தான் இது பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி திருதுன்னு முடிக்காங்க. பார்வதி என்னது இது அப்படிங்கிற, ஒன்றுமில்லண்ணே அப்படிங்கிறாங்க நம்மள்கிட்ட. பார்வதி நீங்கள் மதித்தா உள்ளது சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே எங்கள் வீட்டில் ஒரு டிவி வந்து ஓரமாக இருந்துச்சு, என் பையன் வாங்கி வச்ச டிவி, அது சும்மா தான் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னேன்.
உங்கள் அத்தைக்கு பிறந்தநாள், அதுக்கு நீ பேக் பண்ணி கொண்டு வா, பெரிய பொருளாக கொடுக்குற மாதிரி பில்டப்பாக இருக்கணும், நான் கை காசு போட்டு எதுவும் வாங்க விரும்பல அப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே என் பாட்டி சொல்கிறாங்க, அதானே இப்போ புதிதான் தெரியுமே, அதனால தான் இப்போ தலையில் கொண்டு வந்ததே போட்டேன். இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணிவிட்டு இந்த முத்தையும் மீனாவும் இந்த வீட்டில் கரிச்சு கொட்டிக்கிட்டு அவள் வீட்டுக்கு வேண்டாத ஆளால் பூரா விருந்து கூப்பிட்டுக்கிட்டு வனராயம் பேசிக்கிட்டு இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கா. பெரிய கோடீஸ்வரன் தான் அவனுக்கு நினப்பு. கொடுக்க துணி இல்லாமல் இருந்த வீட்டில் இருந்தா. நான் வந்து என் பையனுக்கு கட்டி வச்சு அழகு பார்த்தேன். ஆனால் எனக்கு ஒரு வாய் கஞ்சி தந்ததும் இல்லை, என் பையனுக்கும் ஒரு வாய் கஞ்சி நிம்மதியாக கொடுத்ததும் இல்லை. ஆனால் வந்து இவ்வளவு ஒன்றராயம் பேசிக்கிட்டு இருக்கா, பணக்கார மருமக, ஏழை மருமகன்னு சொல்லிட்டு. உனக்கு மகா பிறக்கலை, மருமகளை மகளாக ஏற்றுக்கிட்டு நீ வந்து அப்படி கொண்டு போவியா? ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை இப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை அத்தை, இவ்வளோ பேர் முன்னாடி நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்க, நான் எப்படி தான் தலை குனிஞ்சி தானே நடக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ பெரிய பேங்க் ஆஃபீஸரு, போனால் பேங்கில் வந்து தினம் 10 பேர் பார்க்க வராங்க, கொஞ்ச நேரம் மரியாதை போச்சு, எனக்கு இருக்க கோவத்துக்கு நான் என்ன செய்வேனே தெரியல, அவ்வளோ கடுப்பாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வந்து செய்யலத்தை, மனோஜுக்காக தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், உன்னால் தாண்டா அந்த வீட்டுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. என் பையன் வந்து சம்பாரித்து 27 லட்ச ரூபாயும் எடுத்துகிட்டு ஓடுனேன். இப்போ வந்துட்டு நீ வந்து இப்போ இப்படி பண்ணியிருக்க, எப்படிடா நீ வந்து திருந்த போகிற, வைக்க போகிற அப்படி இப்படிங்கிறாங்க. பாட்டி இங்கே பாருங்கள், இவன் பண்ணதில் வந்து விசாரித்த வகையில் வந்து அவன் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் தான் மாறி இருக்குது, அதையும் விசாரிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனசு தெரிதுன்னு முடிக்க, டேய் இதெல்லாம் ஏன்டா செஞ்ச அப்படிங்கிறாங்க. டேய் நீ வந்து கவரிங் நகையை மாற்றி வைக்கும் போது நீ என்னெல்லாம் திருளாலங்கடி வெங்கலா செய்கிறன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக பேங்க்குக்கும் போயிருந்தேன். எந்த அக்கௌண்ட்லேருந்து மாறி இருக்குது வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். மலேசியா அக்கௌண்ட்டில் தான் மாறி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவங்க கனடாவில் இருந்து ஒரு அக்கௌண்ட்டில் மாறி இருக்குது, அவங்க பேர் வந்து ஜீவா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய செல்ஃபோன் நம்பரை வந்து நான் கலெக்ட் பண்ணேன், அவங்ககிட்டையும் ஃபோனில் பேசிட்டேன். அவங்க யாருன்னு பார்த்தா என் பழைய கஸ்டமர் தான், கனடா கஸ்டமர் தான். அவங்ககிட்ட பேசும்போது தான் தெரியுது அவங்ககிட்ட பணம் தந்துட்டாங்க, அதுக்கு வட்டி முதலமாக சேர்த்து 3 லட்ச ரூபா தந்துட்டாங்க. அதை நீனும் பொண்டாட்டியும் ஏப்பம் விட்ருக்கீங்க. கேட்டால் வந்து உன் மாமனார் அனுப்பின பணம் அப்படின்னு சம்பமாக இருந்துக்கிட்டு நீங்கள் அதை வச்சுக்கிட்டு ஒரு ஃபர்னிச்சர் கடையை ஆரம்பித்து நான் பெரிய ஃபர்னிச்சர் கடை ஓனரு, பெரிய ஃபர்னிச்சர் கடை ஓனருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவும் எங்கள் அப்பா பணம், சரியா? எங்கள் அப்பா பணம் எங்கள் அப்பாவுக்கு வந்தாகணும். ஒன்று கடையை எங்கள் அப்பா பேரில் எழுதி வை, இல்லை கடையை விற்று பணத்தை எங்கள் அப்பாட்ட செட்டில் பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி கை தட்டுறாங்க. டேய் சூப்பர்டா முத்து, சூப்பர் சூப்பர், பார்த்தியா முத்து இந்த வீட்டுக்கு மானத்தை காப்பாற்றான் பார்த்தியா, அதுக்கு தான் வந்து மீனாவுக்கு நான் வந்து 10 பவுன் சங்கிலியை நான் போடுதேன். தெரிஞ்சுக்கடா மனோஜ், லெவல் இது தான், முத்து லெவல் இது தான். இந்த குடும்பத்தை காக்கணும் அப்படின்னா முத்து மீனாவால் தான் முடியும். ரோஹிணியாலேயோ சுருதியாலேயோ மனோஜாலேயோ ரவியாலேயோ முடியாது. ரவி வந்து சின்ன பையன், அவனை நம்ம குறை சொல்லலை, எந்த வகையிலும் அவன் வந்து யாருக்கும் பாதகமாக இல்லை. ஆனால் அந்த மனோஜ் வந்து வீட்டு உழைப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு வம்பாக்கிட்டு நான் மாமன் கொண்டு தந்தான், நான் பொண்ணை கட்டின மாமா மலேசியாவிலேருந்து அனுப்புனார், துபாயிலேருந்து அனுப்புனார் அப்படின்னு சொல்லுதான். அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கார் வச்சார் அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைகிட்ட உங்கள் அப்பா போட்டவும் உங்கள் அம்மா போட்டவும் பார்க்கணுமா, நான் கொஞ்சம் காட்டுமான்னா ஏன்டா அதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. எந்த பிள்ளையும் தாய் தாப்பம் போட்டாலாமே இருப்பாங்க இல்லை. சரி, இப்போ உள்ள காலகட்டத்தில் பல சமூக நலகத்தில் ஊடகத்தில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க, அதை டவுன்லோட் பண்ணி தருவாங்க. இப்போ இந்த பிள்ளைகிட்ட அதுவுமா இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை பாட்டி, நான் வந்து சின்ன வயசுலேயே இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சின்ன வயசுலேயே வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, நீங்கள் சின்ன வயசில் வந்தீங்களா? சின்ன வயசில் வந்தால் எப்படி நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்காமல் எப்படி இங்கே இருக்க முடியும்? நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசாவில் தானே வந்திருப்பீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பதிலே சொல்ல முடியாமல் ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. நம்ம வேறு மலேசியாக்காரின்னு சொல்லிட்டோம், மலேசியாவிலேயே சிட்டிசன்ஷிப் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், இங்கே எப்படி இது இருக்கோம் அது இருக்கோம்னு சொல்லிலாம் ஸ்ருதி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. சொல்லுங்கள் ரோகிணி அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. இல்லை நான் வந்துட்டேன் ஒரு நேரத்தில் வந்துட்டேன், ஆனால் வந்துட்டு என்கிட்ட யாருமே என்கொயரி பண்ணல வைக்கல அப்படிங்கிறாங்க. அது எப்படி குடியுரிமை அதிகாரிகள் வந்து விசாரிப்பாங்களே, குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் காணலை அப்படின்னு சொன்னால் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அப்படியே நீங்கள் வந்து இந்தியாவில் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்தா அவங்க வந்து அதுக்குள்ளே ஆவணங்களை வாங்கிட்டு சரின்ட்டு ஒத்துக்கிடுவாங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்காம எப்படி அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், ரோகிணி அவள் சொல்கிறதும் சரிதானே அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், நான் என் முன்னாடி நிற்காத வெக்கையாக இருக்குது, ஓடி பிறகு உரிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க என் மேலே நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க, ஏதாவது சொல்லாதாங்க, சிதனாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட வந்து சீதா சொல்கிறாங்க, அக்கா எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை மூடி மறைச்சேன் பார்த்தியா, கடைசியில் வந்து நீருக்குள்ளே போட்ட காற்று மாதிரி வெளியே வந்துருச்சு, தப்பு எல்லாமே வந்து
மனோஜ் மாமா மேலேயும் அத்தை மேலேயும் தான். அதனால் வந்து நீனும் மாமாவோ வந்து அந்த நகைக்கடையில் அசிப்பட்ட அசிங்கம் வந்து எனக்கும் தான். அந்த கடைக்காரர் சொன்னார், உங்கள் அக்கா உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பவுசாக இருப்பீங்க, எவ்வளோ கரெக்டாக இருப்பீங்க. ஆனால் கவரிங் நகையை என் கடையிலே கொடுத்துட்டு பணத்தை வாங்க போயிட்டாலாமா உங்கள் அக்கா. உங்கள் மச்சானும் உங்கள் அக்காவும் இப்படி பண்ணிட்டாங்களான்னு சொல்லும்போது எனக்கு தான் அசிங்கமாக இருந்துச்சு. ஆனால் வீட்லேயே சொந்த வீட்லேயே திருடிட்டு அதை வெக்கமே இல்லாமல் அதை கவரிங் நகையை வச்சுட்டு தான் வந்து பெரிய யோக்கிய மாதிரி மனோஜும் இருக்கிறாரு, அத்தையும் இருக்காங்க. ஆனால் இந்த வீட்டில் எங்கள் அக்காவை வந்து மருமகளாக அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களாம். அவங்க ஏற்றுக்கிட்டானே ஏற்றுக்கிட்டாட்டுன்னு எங்கள் மாமா எங்கள் அக்காவை பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்களா? அதனால் ஒன்றும் குழப்பம் இல்லை இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. கண்டவங்களாம் என் வீட்டில் இருந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, விஜயா, இப்போ டிவியை தான் உன் தலையில் தூக்கி போட்டேன், வேறு எதையாவது போட வச்சிடாத அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்கள் வந்து இப்படி செய்வீங்கன்னு நினச்சி பார்க்கல வைக்கல அப்படிங்கிறாங்க. விஜயா, நீனும் இவ்வளோ சீப்பாக இறங்கணும்னு நினச்சி பார்க்கல. பழைய டிவி ஏதோ முக்கில் இருந்த டிவியை வந்து பேக் பண்ணி ஓடாத டிவியை என்கிட்ட கிஃப்ட்டுன்னு கொடுத்துக்கிறதும், வீட்டில் உள்ள பொருளை வந்து மாற்றி கவரிங் நகையை வைக்கிறதும், உன் பையன் பண்ணுற தில்லாலங்கடி வேலைக்கெல்லாம் நீ அவனுக்கு உடன் போடுறதும் இது சரியே வராது. முத்துங்க பாரு, இந்த வீட்டுக்கு ஒன்றுனா நீனும் முன்னாடியும் தான் செய்தீங்க. அதனால் வந்து இந்த கடை வந்து நீ தாண்டா நடத்தணும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா 100% சொல்லிட்டீங்க, உண்மையை சொல்லிட்டீங்க. என் பணம் வந்து 27 லட்ச ரூபாயும் கிடைக்கிறதுக்கு இவன் தான் பாடுபட்டுருக்கான். வீட்டில் இருந்து போன நகையை விற்று அவன் என் பணம் ஏமாந்த 4 லட்ச ரூபாயும் தான் மீட்டிருக்கான். ஆனால் முத்துக்கு தான் இந்த கடையும் அதில் முதலீடு பண்ணதுக்கு இந்த 4 லட்ச ரூபாயும் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 லட்ச ரூபாயை கையில் கொடுக்காங்க. என் மனோ சொல்கிறாங்க, என் கடையில் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, உன் கடையா? கடையை அப்பா பணத்தில் ஆரம்பிச்சேடா. கடை அப்பா பேரில் வந்திருக்கணும். சரியா? முத்து நடத்துவான். இந்த குடும்பத்துக்கு வரவு செலவு அவங்க ரெண்டு தான் பார்க்காங்க. நானோ நீனோ பார்த்தது கிடையாது. சரியா? நீ ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன்னு சொல்லி பந்தா பண்ணிட்டு அலைஞ்சே தவிர இந்த வீட்டுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லு? பாட்டிக்கு கிஃப்ட் என்ன வேண்டி வந்திருக்கேன்? அவன் பொண்டாட்டி ஒரு சேலை வேண்டி வந்திருக்காங்க. நீ சும்மா வரமாக வந்து நிற்கிற. இதான் நடக்கு. ஆனால் வந்து முத்தப்பாரு வீட்டுக்காக வந்து அலைஞ்சி திரிஞ்சு அந்த 4 லட்ச ரூபா மீட்டு கொண்டு வந்திருக்கான். இப்படி தெரிஞ்சுக்கிடணுமா நீ வந்து இப்படி பண்ணிகிட்ருக்க? பணம் வந்து மாமனார் அனுப்புனார், வச்சார், ஊன்னு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜயாவுக்கு நினைவு வருது. ரோகிணி, உங்கள் அப்பா தானே அனுப்புனாருன்னு சொன்னேன், இப்போ என்ன இப்படிலாம் பேசிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அத்தை, இந்த மாதிரி வந்து அவங்க ஜெயிலில் இருக்காங்க, எப்படி அனுப்ப முடியும்? எங்கள் மாமாவே வந்து தலைமையிலமாக அலையுதார். ஊடியில் கூட அவர் வந்தார்ல அப்படிங்கிறாங்க. வந்தார், அவர் இந்தியாவில் தான் வந்திருப்பார் போல, தான் வந்திருக்காரு. அவர் கையில் அவரே அலையிறதுக்கு இந்தியன் பணமாக தான் வச்சுருப்பார், அவர் மலேசியா பணம் அவர்கிட்ட இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. சுற்றி சொல்கிறாங்க, நம்மளுக்கு எங்கேருந்து பணம் அனுப்புனாலும் இந்திய மணியாக மாறப்போகுது, நீங்கள் வந்து ஏன் ரோகிணி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி, பணம் அனுப்ப அங்கே வாய்ப்பு இல்லை, அவங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது, ஆனால் இன்றைக்கி நிலைமையில் லாக்கில் இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. இதையே சொல்லிக்கிட்டு இரு ரோகிணி அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, அப்பா நான் ஆசைப்பட்டு ஆரம்பித்த ஃபர்னிச்சர் கடைப்பா, அதனால் வந்து அந்த கடையை வந்து நான் தர முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், நீ தருவியா தரமாட்டியான்னு கேட்கறதுக்கு இடத்துல நீ இல்லை, கடையை கொடுத்துட்டு போயிட்டே இரு. சரியா? அந்த வீட்டில் இருக்க விருப்பம் இருந்தால் நீனும் பொண்டாட்டியும் இருக்க விருப்பம் இல்லையா, போய்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே என் பையனை நீ எப்படி போகணும்னு சொல்லுவேன், வீடு என் பேரில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, ஓம் பேர்லேயும் என் பேர்லேயும் தான் இருக்குது. நம்ம இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்க வீடு என் வீடு. சரியா? ஓன் வீடு எது அப்படின்னு சொன்னால் அந்த வாடகை கொடுத்துருக்கோம்ல, அதுதான் ஓன் வீடு பங்குன்னு வந்தா. சரியா? அதனால் அதுதான் ஓன் வீடு. அதுக்கு நீ வந்து அட்வான்ஸ் வாங்கி அதுக்கு நீ செயின் வாங்கி போட்ட. ஏன்னா அவங்க இன்னும் 5 வருஷம் தான் கழிச்சு தான் காலி பண்ணுவாங்க. அப்படி ஓன் வீடு என் பையனுக்கு தான் என் வீடை கொடுப்பேன் வைப்பேன். ஆனால் ஓனர் என்னென்னா, அந்த வீடை என்னைக்கு திருப்பதியோ அன்றைக்கி வந்து அந்த வீட்டில் இரு. அது வரைக்கும் வாடகைக்கு நீனும் மனோஜும் ரோகிணி எங்கேயும் பார்த்துருக்கேன்னா இருங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இந்த முத்து மீனா கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். வீட்டில் உள்ள நகையை வந்து விற்றுட்டு அதுக்கு பதிலாக கவரிங் நகை வச்சுருக்கேன். அப்போ எனக்கு என்ன மரியாதை இருக்குது? வீட்டு பத்திரத்தை என்னென்னா அவன்கிட்ட எடுத்து கொடுத்துட்டேன், இந்த நகையும் எடுத்து கொடுத்துட்டேன். இப்படி என்னெல்லாமா நீ செஞ்சுக்கிட்டு நான் அதை பார்த்துக்கிட்டா இருக்க முடியும் இப்படிங்கிறாங்க. இன்னும் இந்த மாதிரி நடக்காது வைக்காது அப்படிங்கிறாங்க. இனிமேல் செய்கிறதுக்கு என்ன இருக்குது? அதான் ஒன்றும் இல்லையே. என் 27 லட்ச ரூபாயை கொடுக்கும்போது கூட நீ இங்கே இருக்காத ஓடி போகணும் கூட நீ தான் சொல்லியிருப்ப போல அப்படிங்கிறாங்க. நான் ஏங்க சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அவன் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது, மனோஜுக்காக நீ வந்து ஒரு லெவலுக்கு மேலே இறங்கி போகிற. அப்போ அவனுக்கு அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவன் செய்யலாம். அப்போ இந்த 27 லட்ச ரூபாய் நீ கொண்டு போடா, பார்த்துக்கலாம், அவங்க அப்பா சொல்லுத பொண்ணு ஏன்டா கட்டணும், பணம் தானே கிடச்சிட்டல அப்படின்னு தானே சொல்லியிருப்ப அப்படிங்கிறாங்க. எனக்கு மீனாவை வந்து பிடிக்காம இருந்துச்சு, அதனால் நான் கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டு நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க,
அதெல்லாம் சொல்லலப்பா அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் எதுவும் பேசிடாத அப்படிங்கிறாரு அண்ணாமலை. எப்போ நான் உங்கள்கிட்ட பேசக்கூடாதா அப்படிங்கிறாங்க. டேய், என் பணத்தை வச்சுக்கிட்டு அந்த பணத்தை வச்சு நீ தொழில் ஆரம்பிச்சுக்கிட்டு நீ வந்துட்டு மாமனார் அனுப்புனார் வச்சார் அப்படி இப்படின்னு சொன்னால் இது என்னடா நியாயம்? நான் உழைச்ச பணம்டா. நான் இவ்வளோ காலமாக ரயில்வேல வந்து நேர்மையாக உழைச்சதுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த பணம். அந்த பணத்தை நீ ஏமாத்திருக்கிய. என்கிட்ட ஒரு வார்த்தை எப்போ எனக்கு இந்த பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பயன்படுத்தினா வச்சுக்கடான்னு இருப்பேன். ஆனால் நீ வந்து என்னை ஏமாற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்படி இருந்திருக்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலான்னு தான்ப்பா நினச்சேன். ரோகிணி தான்ப்பா சொன்னான், இந்த மாதிரி வந்து நீங்கள் பணத்தை வந்து வீட்டில் கொடுத்தீங்கன்னாக்கா அவர் வந்து உங்கள் அப்பா பணம் தருவாரான்னு தெரியாது. அது போக தம்பிமார்ட்ட யார்ட்டையாவது தூக்கி கொடுத்தாலோ இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சமாக பிரிச்சு தந்தாலோ அதை வச்சு எப்படி தொழில் பண்ணுவீங்க? அதனால் வந்து நீங்கள் இப்போதைக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாப்பா, அதனால தான் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. டேய், அவள் அடுத்து வீட்டு பிள்ளை, சரியா? நீங்கள்லாம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள், ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள். அவன் இவ்வளோ பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். அவங்க என்னவோ சொல்லிட்டு போட்டுமே, நீ வந்து என்ன செஞ்சுருக்கணும்? மனசாட்சி இருக்கணும். என்ன செஞ்சுருக்கணும்? பணத்தை கொண்டு என்கிட்ட காமிச்சிருக்கணும். என்கிட்ட சொல்லிவிட்டு நீ தொழில் ஆரம்பிச்சிருக்கணும். அந்த பணத்தை நான் வாங்கியா போகிறேன்? உனக்கு வாழ்க்கையில் நல்லாருன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். அதை உனக்கு பயன்படுத்த தெரியல. இப்போ பாரு, கடை வந்து ஆட்டோமேட்டிக்காக முத்துட்ட போயிட்டு இனிமேல் கடை அவன் தான் நடத்த போகிறான். 1000 சொன்னாலும் சரி தான், அவன் நடத்த போகிறான். அதுக்கு மேலே கடை நான் தான் நடத்துவேன் அப்படி இப்படின்னு சொல்லி நீ வந்து ஏதாவது வகையில் பிரச்சனை பண்ண அப்படின்னு சொன்னால் நானே போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் மனைவி ரொம்பவே ஷாக்காக இருக்காங்க. என்னம்மா அப்பா இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. டேய், பிறகு எப்படிடா பேசுவார்? உன் பொண்டாட்டி நீனும் வந்து என்னையும் ஏமாற்றிருக்கீங்க. ரோஹிணி, நான் நீ எவ்வளோ நம்பினேன்? என்ன இந்த முத்து மீனா முன்னாடியே அசிங்கப்படுத்திட்டியா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்னை பாட்டி சொல்கிறாங்க, என்ன விஜயா, முத்து மீனா உனக்கு என்ன சவுட்டா? ஒரு லெவலுக்கு மேலே வந்து உனக்கு மரியாதையே கிடையாது, சரியா? நான் வந்து டிவியை தூக்கி போட்டது வந்து உனக்கு சரியாக படாதுன்னு நினைக்கேன். வேறு என்னத்தையாவது எனக்கு வார கோவத்துக்கு செஞ்சு போடுவேன் அப்படிங்க. அத்தை, வேறு ஒன்றும் பண்ணிடாதீங்க. நான் வந்து இனிமேல் மனோஜ் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். மனோஜ் யாரோ நான் யாரோ அப்படிங்கிறாங்க. இப்படி தான் முத்து மீனா சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ பொம்மாத்துக்கு சொல்லுதே, கொஞ்சம் நேரம் கழிச்சு அம்மா அப்படிம்மா நீ என்னன்னுக்கிட்டு இருப்ப. இது சரி வராது அண்ணாமலை, அவரை தனித்தனியாக பொங்க வச்சிரு அப்படிங்கிறாங்க. நானும் அதாம்மா நினைக்கேன். 3 மருமகளும் மகனும் ஒரே வீட்டில் இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து 3 விதமாக இருக்குது. அதனால் வந்து அவங்கவுங்க தனி ரூமில் இருக்க போகிறாங்க. தனித்தனியாக பொங்கி சாப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு கிச்சன் இருக்குது. மாடியில் முத்துக்கு மீனாவுக்கும் ஒரு ரூமு கட்டின பிறகு அவங்களுக்கு கிச்சன் மேலே வச்சிடணும். ரவிக்கும் ஸ்ருதிக்கும் வந்துட்டு அதே கிச்சனில் கொஞ்சம் பிரித்து கொஞ்சம் 2 இதாக சமைக்கிற மாதிரி கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. அதான் நம்மளை கரெக்டு, அதான் சரி வரும். இவங்க வந்து எல்லோரும் இருந்துக்கிட்டு மீனாவே வேலை வாங்குவாங்க. விஜயா வந்து அதை செய் இதை செய்யும்பாங்க. அது சரி வராது. விஜயாவை சமைக்க முடிஞ்சால் பாரு அண்ணாமலை, இல்லைன்னா ஒரு ஆளை வந்து உங்களுக்கு மட்டும் வேலைக்கு வச்சுக்காங்க. கம்மியான சம்பளம் தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்கு தானே சமைக்க போகிறாங்க. கரைச்சியே கிடையாது. இந்த முத்து மீனாவும் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி, நீங்கள் அதை சொல்லுங்கள் பாட்டி, நான் மீனாட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன். ஏன்னா காலையில் சோறு பொங்கதியாக விட்டுரு, ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்காத. அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா உன் வேலையை எப்படி பார்ப்பேன்? உன்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அது சரி வராது மீனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். மீனா வந்து யார் சொல்லியும் தட்டாமல் பண்ணிக்கிட்டே இருக்கா பாட்டி. அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த வீட்டில் சுத்தமாக மரியாதையே இல்லை அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க முத்து அவங்க பாட்டிக்கிட்ட. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜீவா ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து முத்து அப்படிங்கிறாங்க. மேடம், ரொம்ப நன்றி மேடம், நீங்கள் மட்டும் இந்த தகவலை சொல்லலை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. எங்கள் மனோஜ் வந்து அவன் மாமனார் பணம் அனுப்புனார் வச்சாருன்னு சொல்லிவிட்டு எங்களை ஏமாற்றிட்டே இருந்திருப்பான். நீங்கள் கொடுத்த தகவலால் தான் எங்களுக்கு வந்து உண்மை வரமே தெரிஞ்சிச்சு. இல்லைனா வந்துட்டு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல முத்து, நான் வந்து அவனுக்கு பண்ண பாவத்துக்கு வந்து தான் தனிமரமாக அழுந்துறேன். ஆனால் வந்து அவன் நல்லவன் கிடையாது. என் கூட இருக்கும்போது கூட என்னை நிறைய வகையில் ஏமாற்றிருக்கான். என் ஃப்ரெண்டையே வந்து நான் இல்லாத நேரம் வந்து ஒரு மாதிரி பேசியிருக்கான். அது போக வந்து என் பர்ஸில் இருந்தே எனக்கு தெரியாமல் பணம் எடுப்பான். நான் சரி ஒரு லவ் பண்ணுறேன் எடுத்துகிட்டு போகிறேன்னு விட்டேன். ஆனால் வந்து ஒரு சில விஷயத்த வந்து தங்க பொருளில் கூட சில நேரத்தில் வந்து நைஸாக என்னுடைய மோதத்தெல்லாம் எடுத்திருக்கான். என்ன ஏதுன்னு கூட சொல்ல மாட்டான் அப்படின்னா. அப்படியே இருக்க ஆளை வந்து எனக்கு வேண்டாம், உண்மையாக இல்லை, ஒழுக்கத்துலேயும் உண்மையாக இல்லை, பழக்கவழக்கத்துலேயும் உண்மையாக இல்லை, அப்படி ஒரு ஆள் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் அவனை ஏமாற்றிட்டு போனேன். ஆனால் வந்து எனக்கு மனசாட்சி குத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மனோஜ் வந்து அந்த பணத்துக்கு என்கிட்ட 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டான். சரி, நல்லா இருந்து போகிறான்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் வந்து ஒரு குடும்பத்தையே உங்களையும் ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்காரு. அதனால தான் வந்து இந்த உண்மையை நீங்கள் கேட்கும்போது நான் சொல்ல வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், நானும் சுற்றி வளைச்சி வந்துட்டேன். ஆனால் நீங்கள் சொல்லும்போது அது பெரும் உதவியாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்னதுனால அந்த ஃபர்னிச்சர் கடையே எங்கள் குடும்பத்துக்கு வந்துச்சு மேடம். இன்னும் அந்த கடையை நான் தான் நடத்த போகிறேன் அப்படிங்கிறாங்க. முத்து, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்னொரு உதவி நான் உங்களுக்கு பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து, நம்ம இந்தியாவில் தயார் பண்ணுற பொருள் வந்து ரொம்ப தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் நினைக்காங்க. அந்தளவுக்கு இந்தியாவினுடைய
உழைப்பாளிகளுடைய உழைப்பு அப்படி இருக்குது, திறமைசாலிகளாகவும் இருக்காங்க. அதனால் வந்து இந்தியாவில் உள்ள ஃபர்னிச்சர் ஐட்டத்தை வந்து ஃபாரினில் ரொம்பவே விரும்புவாங்க. அதனால் நான் கனடாவுக்கு வந்து அந்த பொருளை வாங்கி கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆர்டர் பண்ணால் நீங்கள் அனுப்பி விட்றலாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஏஜென்சிலேருந்து உங்களுக்கு வந்து பார்க்க சொல்கிறேன். நான் என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறேன். உங்களுக்கு அக்கௌண்ட்லேயே பணத்தை அனுப்பிடுறேன். நீங்கள் அந்தந்த பொருளை அனுப்பி விட்ருங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம், இது பெரிய உதவி மேடம் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, இது ஒரு பிஸ்னஸ் தானே, உங்கள் ஃபர்னிச்சர் கடையிலேருந்து எங்களுக்கு பொருள் அனுப்புங்க, நான் இங்கே அதை சேல்ஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இந்தியாவில் உள்ள பொருள் நல்லா தரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. ஏன்னு கேட்டால், நான் இந்தியாவிலேருந்து நிறைய பொருளை வந்து நான் இங்கே வாங்கி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பிஸ்னஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ கூடுதலாக வந்து ஃபர்னிச்சர் ஐட்டமும் நான் வைக்க போகிறேன், அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி மேடம் அப்படிங்கிறாங்க. அண்ணே அப்பா, ஒரு சந்தோஷமான செய்திப்பா, நம்ம ஃபர்னிச்சர் கடையிலேருந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் சொல்கிறாரு, இப்பா இப்படி ஒரு ஆர்டர் தான்ப்பா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நானே நடத்தேன்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த கடை வந்து மீட்டதும் முத்து தான், இந்த கடையை அடையாளம் காமிச்சதும் முத்து தான், காணாமல் போன பணத்தை கண்டுபிடிச்சதும் முத்து தான், இந்த வீட்டோட மானத்தையும் இதையும் காப்பாற்றுறது முத்து மீனாவும் தான். அவங்க தான் நடத்துவாங்க. இனிமேல் வீட்டோட கண்ட்ரோல் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கும். கல்லாச்சாவியே அந்த பீரோ சாவி எல்லாமே மீனாட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்லுவாங்க, ஏங்க இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. விஜய், அங்கே பாரு, உனக்கு ஒரு வாய் சோறு நான் கட்டினதுக்கு போடுவேன், நான் வந்து சாவது வரைக்கும். ஆனால் என் காலத்துக்கு அப்புறம் உனக்கு பென்ஷன் வரும், அதோட முடிச்சிக்க, சரியா? இனிமேல் வீட்டில் வரவு செலவு, ஏன் வீடு கீ வீடுன்ட்டு கிடக்காத, வீடுன்னு சொல்லுதே அந்த வாடகை கொடுத்துருக்கீங்களா, அதான் வீடு. ஏன்னா அவங்க என்றைக்கு வந்து அட்வான்ஸ் பணத்தை நீ திருப்பி கொடுக்கியோ அவங்க வீட்டை தருவாங்க. அது கொடுக்க தகுதினா செய். இந்த வீடு என் பேரில் இருக்குது, நான் என் பேரில் இருக்குது என் பேரில் இருக்குதுன்னு சொல்ல வரும்ல, என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே பங்கு உண்டு. ரொம்ப ஓவராக நீனும் மனசு நடந்துக்கிட்டீங்கன்னா நான் இதை தான் செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. சூப்பர்ப்பா, இப்படி சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அண்ணாமலை, இதே மாதிரி வந்து விஜயா கல்யாணம் முடிச்ச புதுசில் நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த அப்படின்னா இன்றைக்கி அந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் வேலை அது இதுன்னு போயிடுவேன், பிள்ளைகள் கூடயே தான் விஜயா இருக்கான், அப்போ இருக்கும்போது பிள்ளைகளை நல்ல மாதிரி பார்த்துப்பா, அவளுக்குன்னு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தேன், அதவே அவள் தும்ரா மாற்றிக்கிட்டு அவள் ராஜ்யங்கிறா, வைக்கிறா, என் வீடுங்கிறா. அவள் வீடுன்னு சொல்லும் போது வந்து இந்த வீடை கட்டி கொடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியாதாம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை, அது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும், நீ லோனு போட்டுலாம் அந்த வீடு கட்டினேன், அது அப்போ கொடுக்கும்போது ஒரு சின்ன குச்சல் மாதிரி இருக்கும் இந்த வீடு, இந்த இடம் மட்டும் தானே இருந்துச்சு, இந்த இடமும் அவள் விற்றுப்பிடுவா, உனத்துக்கு ஆகாமல் ஊதாரியாக பண்ணிடுவான்னு சொல்லி தான் உன் பேர்லேயும் அப்போ சேர்த்து எழுதி வச்சாரு அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாம்மா, ஆனால் வந்து இப்போ பாருங்கள், அது புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறா, புரியாமல் தான் அந்த விஜயா பேசுகிறாளான்னு தெரியல. என் வீடும்பா, இப்போ தான் அவளுக்கு புரிய வச்சுருக்கு, இந்த வீடு அவள் பேரில் இல்லை, வாடகை கொடுத்த வீடு தான் அவள் பேரில் இருக்குது, அதையும் இப்போதைக்கு அனுமதிக்க முடியாது, அதுக்கும் பணம் கொடுத்தா மட்டும்தான் அவங்க உள்ளே போவாங்க அப்படின்னு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இனிமையாவது அமைதியாக இருப்பாளான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை, இன்னும் அமைதியாக இல்லை, பழைய மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு. அவள் தானே என் வீடுன்ட்டு கிடப்பா. முத்துங்க பாரு, இந்த வீடு அவங்க அப்பா பேரில் இருக்குது, அப்பன் பேரில் இருக்குது, சரியா? விஜயா ஓவராக பண்ணான்னா அம்மன் கூட பார்க்காத, அம்மா வெளில பேர், நீ எங்கே போய் இருப்பியோ. மனோஜ் வந்து பெரிய படிப்பு படிச்சிருக்காரு, அவர் பொண்டாட்டி பெரிய பணக்காரி, அவங்க எங்கே இருந்தாலும் சரி தான், மலேசியாவில் இருந்தாலும் சரி தான், அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மலேசியாவில் தான் இருந்து வந்திருக்கீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் விசா கொஞ்சம் எடுங்களேன் ரோகிணி, நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி உங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நீங்கள் பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப எனக்கு டவுட் ஆகுது, நீங்கள் உண்மையிலே மலேசியாவில் தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னம்மா இப்படிலாம் பேசுகிற, அவள் வந்து அங்கேருந்து தான் வந்திருக்காமல் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும், தெரிஞ்சு தராமல் என் பையனை கட்டி வச்சேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி, இதை யார்கிட்ட விசாரிச்சிங்க அப்படிங்கிறாங்க. பார்வதி தான் சொன்னா அப்படிங்கிறாங்க. பார்வதிட்டு கேட்குறாங்க, ஆண்டி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு, அவங்கள வச்சு தான் அந்த ரோகிணியை தெரியும் அப்படி இப்படிங்கிறாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு யாருக்குமே நேரடியாக தெரியாது, ஒருத்தர் சொல்லுறதை வச்சு சொல்லியிருக்கீங்க, அவ்வளோதான், சரிங்களா? எனக்கே டவுட் ஆகுது அவங்களுக்கு மலேசியா தானான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ நினைக்காங்க ரோகிணி, நம்ம இப்போ கோவப்பட்டால் மட்டும்தான் ஸ்ருதி வாயை அடைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஸ்ருதி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன மலேசியாவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, மலேசியாவில் இல்லாமையே நான் மலேசியான்னு சொல்ல போகிறேன், என் சொந்த நாடே மலேசியா தான், நாங்கள் அங்கே மலேசியாவில் தமிழ் பேசுகிற ஆட்கள் தான், அதனால தான் நான் வந்து தமிழ்நாட்டுக்கே வந்தேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக படம் போடுறாங்க. ரோகிணி, ஏன் சாதாரணமாக கேட்குறதே எப்படி இது பண்ணுறீங்க, நீங்கள் மலேசியாவிலேருந்து வந்தீங்க, விடுங்க அந்த கதையை விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அண்ணாமலை, ஒரு வேளை வந்து நான் கோயிலுக்கு கூட்டி போயிருந்தால் அந்த உண்மைலாம் தெரிய வந்திருக்காது, எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லுவாங்க பாரு, நன்மையிலே முடிஞ்சிட்டு போன பணமும் வந்துருச்சு. ஏன்னா
நம்ம வந்து விவசாயத்தில் உள்ள பணத்தை மீனாவுக்கு நகை வாங்கணும், அந்த பணமும் வந்துருச்சு. மீனாவுக்கு தாலி கொடியும் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த பணத்தை என்ன செய்யலாம் நம்மளை அப்படிங்கிறாங்க. அதான் வந்து முத்துட்ட கொடுத்துட்டோம்னாம்மா கடையை நடத்துறதுக்கா. சரி 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 கொடுத்தாச்சு இல்லைண்ணே. சரி விஜயா எல்லோரும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து சொல்கிற பாட்டி இல்லை வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் வெட்டி உனக்கு என்னடா வேலை இருக்குது அப்படிங்கிறாரு ரவி. டேய் என்னடா இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னா. ஆமாம் முன்னாடி பில்டப் பண்ணிகிட்ருப்பேன், நான் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறேன், நானே லீவ் போட்டேன், முத்து வரலையே ஆணையா போனேன்னு. இப்போ தான் முத்து தொழிலதிபர் ஆகிட்டா, நீ வந்து ஜீரோ ஆகிட்டிய, இப்போ என்ன வேலைக்கு போகிற அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மறுபடியும் நம்ம என்னாச்சு பார்க்குக்கு போகிற ரவி அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சதை பார்த்தோன்னே ரோஹினிக்கு பயங்கர கடுப்பாகுது. முத்து அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, குறைஞ்சி போக போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறாங்க, பார்த்தியாடா என் பொண்டாட்டி எனக்கு வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டா, நான் ஏதாவது அவர்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறது தான் அவளுக்கு கோபமாக இருக்குமோ தவிர்த்து என்னையும் யாராவது எதுவும் பேசினா விட்டு கொடுக்க மாட்டா. அவங்க அப்பா மட்டும் ஜெயிலேருந்து வரட்டும், எத்தனை கோடி ரூபாயை அப்பாட்ட வாங்கி தரான்னு பாரு, நான் எவ்வளோ பெரிய தொழில் பண்ணுவேன்னு பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹினிக்கு சரியான கடுப்பாயிருது. மனோஜ் உனக்கு அறிவே இல்லையா, வாயை மூடு அப்படிங்கிறாங்க. இன்னும் என்ன ரோஹினி நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏன் கத்துற அப்படிங்கிறாங்க. ரோஹினி இல்லை ஆண்டி, எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பாட்ட பணம் வாங்கித்தா உங்கள் அப்பாட்ட பணம் வாங்கித்தான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, ஏன் உங்கள் அப்பாட்ட வாங்கி கொடுத்தானே, கொடுக்காத பணத்தை உங்கள் அப்பாட்டேருந்து கொடுத்தோம்னு சொன்னேன், இப்போ என்ன உங்கள் அப்பாட்ட வாங்கித்தா உங்கள் அப்பாட்ட தான் வாங்கித்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சுருதி வீட்டில் எவ்வளோலாம் செஞ்சுருக்காங்க, அந்த மீனா வீட்டில் ஒன்றுமே கிடையாது, இருந்தாலும் அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய தானே செய்தாங்க. உங்கள் வீட்டிலேருந்து எது வந்துருக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா வந்தாங்கள்ல பொங்கலுக்கு அப்படிங்கிறாங்க. பொங்கலுக்கு வந்தால் மட்டும் போதுமா, பொங்கலுக்கு வந்து ஒரு சின்ன செயினையும் ஒரு மோதிரத்தையும் போட்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி எங்கள் அப்பா லாக்கில் இருக்காங்களா தானே அப்படிங்கிறாங்க. என்ன லாக்கு இல்லையா எனக்கு அது தெரியாது, என்ன முத்துக்கிட்டு இருக்க பணத்தை வேணால் வாங்கிக்காங்க, வாங்கிட்டே நீங்கள் வந்து மலேசியா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, அப்படி போனதாக இருந்தால் அவங்க உழைப்பில் போக சொல்லு விஜயா, முத்து பணத்தை வந்து கொடுத்தது தான், அவன் வந்து அவன் தொழிலுக்கு வச்சுக்கிடட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை முத்து சொல்கிறார், எப்போ அவங்க வீட்டுக்கு போகிறோன்னா போயிட்டு வரட்டும், நானே கூட மலேசியாவுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துட்றேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தியா விஜயா, முத்துக்கு நம்ம என்ன பண்ணாலும் சரி தான், அவனும் மீனாவும் நன்மை மட்டும்தான் செய்வாங்க பெரிதொருவருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி சொல்கிறாங்க, எங்களுக்கு யாரும் ஃப்ளைட் டிக்கெட் போட வேண்டாம் வைக்க வேண்டாம், ஆனால் எங்கள் புனையாக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, உண்மையிலே உங்களுக்கு மலேசியாவாக இருந்தால் நான் டிக்கெட்டு போட்ட உடனே சரி நான் போயிட்டு வரேன் எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே மலேசியா இல்லை ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு அழைதீங்க, அதனால் வந்து மலேசியாவுக்கு ஏன் டிக்கெட் போடணும் மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏன் ஃப்ராடுத்தனம் பண்ணணும், மனோஜ் அந்த காசை கொடுங்க, நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வாயை பொழக்காரு. டேய் தில்லாலங்கடி வேலை பார்க்குற திருட்டு நாயை, உங்ககிட்ட வந்து 5 காசு தர மாட்டேன், என்ன நீ வந்து டிக்கெட் புக் பண்ணுறியா, நான் கட்டுறேன், அதை வேணால் செய்கிறேன், பொண்ணை நம்பி வீட்டு உழைப்பை 1 ரூபா காசை தர மாட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே பாருங்க உங்கள் பணத்தை வந்து முத்து என்னெல்லாம் சொல்கிறான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அவன் கரெக்டாக தான் சொல்கிறான், வீட்டை வந்து நிலைநிறுத்துகிறவங்க வந்து என்னன்னு பேசுவாங்க, அதை நம்ம எல்லோரும் கேட்க தான் செய்யணும். உங்களை மாதிரி வந்து வாய்க்கு வந்தெல்லாம் பேச மாட்டான் முத்து மீனாவும் அப்படிங்கிறாங்க. எங்கள் விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. எல்லாமே இந்த மீனாவுக்கும் முத்துக்கும் போயிடுச்சு. அத்தை என்னென்னா பரிசை கொடுத்துட்டாங்க, அதுபோக வந்துட்டு இந்த கடையும் அங்கே போயிடுச்சு, இன்னும் இந்த வீட்டில் வந்து என் பிள்ளை மனோஜுக்கும் எனக்கும் மரியாதையே இருக்காது போலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை காலையிலே விடியுது. பாட்டி ஊருக்கு போகணுங்காங்க. முத்து கொண்டு பஸ் ஸ்டாண்டில் விடுதாங்க. பாட்டி ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. முத்து அதுக்கப்புறம் நேராக ஷோரூம் போகிறாங்க. இன்னும் இந்த கடையோட ஓனர் நான் தான், வர சொல்ல நான் தான் பார்ப்பேன், ஏன்னா எங்கள் அப்பா கல்லால் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உட்கார வைக்காங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து நீ ரம்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கடைக்கு நான் வரவு செலவுக்கு அங்கங்கே போனாலும் கூட கல்லால் இருந்து நீங்கள் தான்ப்பா இதை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி முத்து அப்படிங்கிறாங்க. பரசு வராரு. அண்ணாமலை இப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குது, ரிட்டையர்ட் ஆகிட்டோம், வேலையே இல்லை, மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன், இப்போ பாரு உனக்கு ரிட்டையர்டே கிடையாது, உன் பையன் தொழிலில் ஒன்றும் உட்கார வச்சிட்டான் பாரு. மனோஜ் வந்து என்னத்தான் அவனுக்கு மூத்த பையனாக இருந்தாலும் அவன் தொழில் ஆரம்பிக்கும்போது அந்த கல்லா பக்கம் வந்து உட்காருன்னு சொல்லவும் இல்லை வைக்கவும் இல்லை. இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. பரசு அதான் முத்து குணம் முத்து தான் என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் முத்து மட்டும் இல்லைன்னா என் வீட்டம்மா அன்றைக்கி என்ன ஆயிருப்பான்னு எனக்கு தெரியல, அவன் கொடுத்து அன்றைக்கி உதவலை, அந்த செயினை கொடுத்து உதவலைன்னா உயிரோடய இருந்திருப்பாளான்னு எனக்கு நினைக்க வேண்டியதாக இருக்குது, அவனுக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே அவனுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், அவன் நல்லா வருவான் பரசு அப்படிங்கிறாங்க. இல்லை நம்மளை அவன் கடையை ஓனர் ஆகியிருக்கான், இந்த காலகட்டத்தில் வந்து அவனுக்கு ஒரு வியாபாரத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படிங்கிறாங்க. என்னமாம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு ஏசி, ஒரு வாஷிங் மிஷினு, ஒரு இன்வெர்ட்ரு,
இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. இன்னொரு கிரைண்டர் வேணும் அப்படிங்கிறாங்க. சரி மாமா. இன்னொன்று ஃப்ரிட்ஜும் வேணும் அப்படிங்கிறாங்க. அம்மா இவ்வளோது எதுக்கு மாமா அப்படிங்கிறாங்க. என் பொண்ணு கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகிறோம்ல, அவ்வளோ பொருள் அவளுக்கு கொடுக்கணும்ல என்ன, அதனால் இப்போவுமே வாங்கி வச்சுருவோம், கல்யாணம் தான் இன்னும் 2 மாதத்துல வரப்போதா அப்படிங்கிறாங்க. உடனே மாமா 2 மாதம் கழிச்சு வாங்கிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நீ கடை ஆரம்பிச்சிருக்க வியாபாரமும் மாமா வியாபாரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். பரசுன்ட்ட காசு இருக்கால, நான் தரணுமா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை காசெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து வாங்குறாங்க. வாங்கிட்டு போனோன்னே எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது முத்து வந்து வீட்டுக்கு பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகிறாரு. அப்போ சொல்கிறாங்க, ஏமாங்க பாருங்கள், மனோஜ் வந்து தொழில் பண்ணால் அதில் லாபம் இல்லைன்னு சொன்னான். ஆனால் வந்து அந்த தொழிலில் நல்ல லாபம் தான் இருக்குது. இன்றைக்கி தான் முதல் நாள் திறந்தேன். பரசு மாமா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே பொருள் வாங்கியிருக்காங்க. அந்த 2 லட்ச ரூபாயை கடையில் கொடுத்துருக்காங்க. அதில் லாபம் மட்டுமே 50,000 ரூபா இன்றைக்கி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, உண்மையும் உழைப்பும் நேர்மையும் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதுக்கு முத்தும் மீனாவும் ஒரு உதாரணம். ஏன்னா சிறுக சிறுக வந்து தொழில் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த மீனா இன்றைக்கி பூத்தொழிலில் பெரும் புகழமாக இருக்கா. இன்றைக்கி முத்து வந்து நேர்மையாக இருந்தான், டிரைவராக இருக்கான்னு சொல்லி ரொம்பவே மட்டம் தட்டி இந்த விஜயாவும் சரி தான் மனோஜும் சரி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இவன் பாருங்க அவன் நல்ல நிலைமைக்கு ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த கடை என்கிட்ட இருந்தால் கூட தான் நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே டேய் 1 மாதமாக கடை உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு, கடையில் என்னடா லாபம் காமிச்ச அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. டேய் இந்த கடையை எடுக்குன்னு சொல்லிட்டு தான் நீ அப்பாட்ட என்னெல்லாமோ பேசி வாங்கிட்ட, நீ வந்து எப்படி ஏமாத்துறன்னு உனக்கு தெரியுது, எனக்கு தான் தெரியல அப்படிங்கிறாங்க. மனோஜ் முத்தை பார்த்துட்டு முத்து சொல்கிறாரு, எனக்கு கடை ஏமாத்த தெரியுது, உனக்கு ஏமாத்த தெரியல, அடப்பா இப்படி அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே போய் சாப்பிட்றாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது மனோஜ், இப்போ தொழிலும் போச்சு, எல்லாமே போச்சு, இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, இன்னுமே ஒன்றும் செய்ய முடியாது, உங்கள் அப்பா வழி வந்த பிறகு தான் நம்ம தொழில் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீ திருந்தியே மாட்டியா, இவ்வளோ படிச்சிருக்க, 4 டிகிரி படிச்சிருக்க, எங்கேயாவது வேலையை தேடிட்டு வா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, யார் வேலை தரான்னு சொல்லு, ஒருத்தரும் தரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. முயற்சியே பண்ணாமல் வேலை தரமாட்டாங்க, வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காத மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி, நான் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தோம்ல, அவங்க வேணால் தருவாங்க, அதுவுமே நான் வந்து வேலைக்கு வரமாட்டேன், அவங்களுக்கு ஏற்றாப்புல ஹோட்டலில் ஆரம்பிக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால் யாருமே எனக்கு வேலை தர வாய்ப்பு இல்லை. எனக்கு பிடிச்சமான வேலை கனடா வேலை, அதுலேயுமே இப்போ ஏஜ் அவுட் ஆகிடுச்சும்பாங்க, இப்போ என்ன செய்யணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி நிலமையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணி தான் நான் பெருக்கிறோம் உனி அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி நிலமையில் பணம் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், இந்த ஜீவா பணம் தந்தவா அதுக்கு மூடி தந்ததுனா கூட நான் கனடா போயிருப்பேன், இப்போ ஒரு வேலைக்கு என்னால் போக முடியாது போல் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. பார்க்கில் போய் படுத்து தூங்குதீங்களா மனோஜ் அப்படிங்கிறாங்க. இன்னொரு நீனே எப்படி சொல்கிற அப்படிங்கிற பிறகு ஏதாவது ஒரு வேலையை தேடுங்க, இல்லைன்னா இந்த வீட்டில் நமக்கு மரியாதையே இருக்காது, இந்த வீட்டில் இல்லைன்னா நம்ம 2 பேரும் வந்து இருக்கவே முடியாது, இந்த வீட்டில் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரொம்பவே கவலையாக இருக்குது. இந்த மனோஜ் வந்து இவ்வளவு கீழாக போயிட்டானே, அவனை வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கான. அந்த முத்து மீனாவும் இந்த வீட்டில் ரொம்ப ஒன்றுமே படிக்கலை, சுத்த கை நாட்டு, அவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மனோஜ் இவ்வளோ படிச்சிருந்தும் ஒன்றும் செய்ய முடியாமல் என் பிள்ளை இருக்கானே, அவனுக்கும் நம்மளால் ஒரு உதவியும் செய்ய முடியலையே, அவனுக்கு நம்ம என்னத்தை கொடுத்து உதவலாம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. அவனுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம கழுத்தில் கிடக்க நகையை தான் வச்சு கொடுக்கணும், அப்படி கொடுத்தாலும் இவன் என்ன தொழில் பண்ணுவான், என்ன தொழில் தெரியும்னு தெரியலையே. ஃபர்னிச்சர் கடையை பற்றி அவனுக்கு தெரியும், அது போக கார் ஷோரூமில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தான், கார் ஷோரூம் நடத்தினாலும் கோடிக்கணக்கில் வேணும், லட்சக்கணக்கில் வேணும், அதே மாதிரி ஃபர்னிச்சர் கடை நடத்தினாலும் லட்சக்கணக்கில் வேணும். நம்ம நகையை வச்சு கொடுத்தா வந்து அது எப்படி அது சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி யோசனைகள் வந்து நேராக சாப்பிடாமல் ரூம் பார்த்து போகிறாங்க. அத்தா ஒழுங்காக சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. புருஷனாலையும் ஒன்னாலையும் வந்து மன நிம்மதியாக இருக்கும்ல, நிறைய சாப்பிட தான் என்னால் முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எம்மாவா ஏற்கனவே முக்கால் பிளேட் சாப்பிட்டா, போதும் விடுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நானும் என் வீட்டுக்காரர் என்னம்மா தப்பு செஞ்சோம், அத்தை வந்து நாங்கள் ஏதோ பண்ண மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, விஜயாவுக்கு வந்து மனோஜ்ட்டு அந்த கடையை வாங்கினதும் அவங்க பண்ண தில்லாலங்கள் இப்போ ஆட்டுத்தனத்தையும் தெரிஞ்சு போச்சுங்கிறதுனால வந்து அவங்க மோரையை மூஞ்சி தூக்கிட்டு அலையுதாங்க, அவங்க என்னமும் செஞ்சுட்டு போகிறாங்க, நீங்கள் எப்பவும் போல் வழக்கம் போல் உங்கள் வேலையை பாருங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறது, அதான் அப்பா சொல்கிறத கேட்டு வச்சுக்க மீனா, இதுதான் கரெக்டு, நம்ம வந்து யாருக்கும் வந்து பாதகமாக இல்லை சாதகமாக தான் இருக்கும், அவங்க வந்து நம்மளுக்கு எதிராக செய்யப்படும் போது நம்மளும் அவங்களுக்கு ஏற்றாப்புல நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். நீ பழைய மாதிரியே வந்து அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் சரி வராது. என்ன, நான் வந்து கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் மதியத்துக்கு மேலே நீனும் வரணும்,
ஏன்னா அப்படி நம்ம பண்ணிப்போம். அது போக இடையில நீங்கள் பூ வியாபாரத்துக்குன்னு போய்க்கா வீட்டில் கிடந்து சமைச்சு கிடக்க வச்சுட்டு கிடக்குன்னா அந்த வீட்டை நம்ம வந்து ஒழுங்காக பார்க்க முடியாது. சமையல் வேலைக்கு வந்து நீ ஒரு நாள் சமைக்கியா, ரோஹினி ஒரு நாள் சமைக்கட்டும், ஸ்ருதி ஒரு நாள் சமைக்கட்டும், இல்லை அம்மா ஒரு நாள் சமைக்கட்டும், இல்லையா ஒரு வேலைக்கு கூட ஆள் வச்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க. டேய் என்னாலலாம் சமைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சரிம்மா இப்போ வேலைக்கு ஆள் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. வேலைக்கு ஆள் வச்சா அவங்க நம்ப முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ நாளாக ஒரு பொம்பளையால் வேலை பார்த்துட்டு இருந்துச்சு, அந்த பொம்பளையால் நம்பிக்கையாக தானே வேலை பார்த்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க வீணா வீட்டில் சமைக்க சொல்லுங்கள், அவன் என்ன கடை நடத்துகிறான், என்ன நடத்திட்டு போகிறான், ஏன் சமையல் பண்ணி வச்சுட்டு பூ வியாபாரத்துக்கு போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. முன்னாடி மீனா பூ வியாபாரத்துக்கு மட்டும் போனான், இப்போ வந்து கை மாற்றுறதுக்கு வந்து முத்து ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த கல்லால் இருக்கிறதுக்கு மீனா போகணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் பையன் உங்களை கல்லால் வச்சுருக்கான்னு பெருமையாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி எனக்கு வயசாகிடுச்சு, திடீர்னு எனக்கு கிறக்க வரும் எல்லாம் வரும், அதனால் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுங்கிற நேரத்தில் வந்து மீனா போனால் தான் நல்லாயிருக்கும், அதை தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்காங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம தான் வந்து யதார்த்தமாக நடந்துன்னு வச்சுட்ருக்கோம், அந்த முத்து மீனாவும் ரொம்பவே தெளிவாக தான் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் நம்ம பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நேராக ரூம் பார்த்து போகிறாங்க. மனோஜ் பையன் அவங்க அம்மா ரூமுக்கு போகிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. டேய் நீங்களாம் என்ன அம்மான்னு கூப்பிட்றாதா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீங்களே இப்படி சொன்னாலும் என்னம்மா செய்கிறது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உன் மேலே எனக்கு கடுமையான கடுப்புடா, உனக்கு மேலேயும் ரோஹினி மேலேயும் அப்படிங்கிறாங்க. நான் என்னம்மா செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. செய்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேனா அப்படின்னுட்டு இருக்காங்க விஜயா. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, ஏம்மா நீங்கள் என்ன வேணாலும் என்ன பேசுங்க வைங்க, என்ன 2 பூசை கூட கொடுங்க, ஆனால் வந்துட்டு என்னை பேச மாட்டேன்னு மட்டும் சொல்லாதாங்கம்மா, நான் தானம்மா உங்களுக்கு பிடிச்சமான பையன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. டே உன்னை பிடிச்சமான பையன்னு சொல்லிட்டு தான் அவ்வளவும் செஞ்சேன், இப்போ அசிங்கப்பட்டுனுக்கேன், அந்த முத்து மீனா வந்து வீட்டில் பெரிய ஜமீன்தார் மாதிரி ஆகிட்டாங்க, இப்போ நான் பாரு நான் ரூமுக்குள்ளே இருக்கேன், எப்பவும் ஹாலில் வந்து உட்காந்து என் சேரில் உட்காந்து ராஜ்யம் பண்ணிகிட்டு இருப்பேன், பாரு நான் என்ன நிலமையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் அதையும் நீங்கள் மறுபடியும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. டே அவன் பண்ணி தொடாடா அப்படிங்கிறாங்க. பண்ணதுக்கு என்கிட்ட பணம் எதுவும் இல்லைலாமா அப்படிங்கிறாங்க. டே உங்கள் மாமனார்ட்ட தான் பணம் இருக்குதுன்னு சொல்கிறாளடா, எப்படியாவது ரெடி பண்ணி இது பண்ண வேண்டியதானே வைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அவர் ஜெயிலில் அம்மா இருக்கார் அப்படிங்கிறாங்க. இதே கதையை எத்தனை வாட்டி நீங்கள் பாடிக்கிட்டு இருப்பேன் நீனும் ரோகிணியும், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. என் கழுத்தில் போட்டிருக்க நகை தாண்டா இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் காணாதுமா அப்படிங்கிறாங்க. டேய் நான் நகையை தரநாடா சொன்னேன், அதுக்குள்ளே அது மட்டும் எப்படி காணாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பேசாமல் உங்கள் பேரில் இருக்க வீடை நம்ம விற்றுருவோம்மா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உங்கள் வீடை வந்து நம்ம வாடகைக்கு விட்ருக்கோம், அந்த வாடகைக்கு இருக்கிறவங்களே வந்து வீடை வந்து விலைக்கு கேட்டாங்களே, அவங்ககிட்டையும் நம்ம பேசாமல் கொடுத்துருவோம், அதை விற்றுட்டோம்னா கண்டிப்பாக வந்து 70 லட்ச ரூபாயிலேருந்து 80 லட்ச ரூபா வரைக்கும் போகும், அதில் நான் வந்து முத்தை விட நான் பெரிய அளவில் தொழில் பண்ணிடுவேன், கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணிடுவோமா அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் உன்னை நம்பி அந்த வீட்டை கொடுத்துட்டு நான் தெருவில் போய் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எப்படியாவது வந்து அதை நம்ம வீட்டை கொடுத்துட்டா நான் வந்துடுவோம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது நடிக்கார். உடனே விஜயாவுக்கு ரொம்பவே இறக்கமாயிருது. சரிடா மனோஜ் நான் பையன் பேசி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா லேட் பண்ணக்கூடாது, நம்ம உடனே பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இதை பார்க்குறாங்க மீனா. சரி எங்கேயோ போகிறாங்க, போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த வாடகை வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வீடு நீங்கள் தானே வாடகை இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதில் என்ன குழப்பம் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வீடை வேணும்னு கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் விலை கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கொடுக்க போகிறோம், எங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஒரு 10 நாளில் தந்துடுதேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார் 10 நாள்லாம் ஆகாது, 2 நாள் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. 2 நாளாக நான் பணம் பற்ற முடியாது, இவ்வளோ பணத்தை 10 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைன்ட்ட சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அவருக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அவர் வாடகை இருக்கிறவர் சொல்கிறாரு, இது எப்படிமா முடியும், அண்ணாமலை அண்ணனை வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளாக தெரியும், அவருக்கு தெரியாமல் நான் எப்படி உங்கள் வீட்டை மட்டும் வாங்க முடியும், அதெல்லாம் சரி வராதுமா, நீங்கள் அண்ணாமலை அண்ணனை கூப்பிட்டு வாங்க, நான் வந்து 10 நாளில் பணம் ரெடி பண்ணி தரேன், இதான் என்னால் முடியும், இல்லைன்னா வாய்ப்பு இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. மனோஜ் இந்த வீட்டை வந்துட்டு நீ யார்ட்டையாவது கேளு வை அப்படின்ட்டாங்க. உடனே வாடகைக்கு இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அது எப்படிமா முடியும், நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் 5 வருஷத்துக்கு, உங்களுக்கு அட்வான்ஸ் வந்திருக்கேன், 5 வருஷம் கழிச்சு தான் நான் காலி பண்ணுவேன் சரிங்களா, 5 வருஷம் கழிச்சு வந்து வீடை கேளுங்க, நான் வேறு வீடை பார்த்துட்டு வேணாலும் போயிருந்தேன், இல்லை வேறு வீடை கூட வாங்கிக்கிறேன், ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் காலி பண்ணி வாங்கிங்கன்னா அதெல்லாம் நடக்கிற கதையே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு மனோஜுக்கு ரொம்பவே ஏமாற்றமாயிருது. நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. சோகமாக இருந்துக்கிட்டு என்னம்மா செய்கிறது அப்படிங்கிறாங்க. டேய் நான் என்ன செய்யணுமோ பண்ணணும் முயற்சி பண்ணி பார்த்தா முடியல, இன்னமும் தலைவிதி போல் நடக்கட்டும், எங்கே வேலைக்கு போறியா போ அப்படிங்கிறாங்க. என் படிப்புக்கு ஏற்ற வேலை எங்கேம்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காடா, எல்லா சுமையும் என் மேலே வைக்கிறேன், உன் பொண்டாட்டியை வச்சு ஏதாவது பண்ணி வாயேன்டா, அவன் சொந்தமாக பார்லர் தான் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. அவட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தோம்மா, பார்லர் வந்து லோனு வச்சு லோன் வாங்கி தரேன்னு சொன்னேன், நானாக வாங்கி தர முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. டேய் அவள் பார்லர் வைக்கிறதுக்கே நான் தானடா வட்டி வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அவன் நினைக்க மாட்டேங்காம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அவள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரியாக இருந்தாலும் என் அப்பனோ என் வீட்டில் யாரும் ஒன்றும் செய்யலை, எங்கள் அம்மா தானே செஞ்சாங்க, எனக்கு நீ வச்சு தர மாட்டேன், நீ கேளு, உன் பொண்டாட்டி தானே அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி தான்மா, எனக்கு இந்த விஷயத்தில் மட்டும் அவள் ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்காம்மா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க.
வேறு என்னடா வழி இருக்குது, வேற ஒன்றும் வழி இல்லைடா. உங்கள் அப்பா நினச்சா ஏதாவது ஒரு பேங்கில் லோன் போட்டு தரலாம். அவர் பென்ஷன் வாங்குறாரு, அவர் ஷூரிட்டி கொடுத்தா போதும். ஆனால் அவங்க அப்பா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேசி பாருங்கம்மா அப்படிங்கிறாங்க. எப்படிடா பேசுகிறது அப்படின்னு பேசி பாருங்கம்மா அப்படிங்கிறாங்க. நைட்டு பையன் நம்மள்கிட்ட பேசி பார்க்குறாங்க. எங்க மனோஜுக்கு அப்படிங்கிறாங்க, அவனை பற்றிலாம் பேசாத அப்படிங்கிறாங்க. நான் என்ன பேச வரேன்னு தெரியாமல் இப்படி சொல்லுதீங்களேங்க அப்படிங்கிறாங்க. சரி சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க மனோஜ் இந்த வீட்டில் நிறைய படிச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவனுக்கு படித்த படிப்பு இங்கே வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதனால் அவன் பிஸ்னஸ் பண்ணால் தான் சரின்னு நினைக்கான் அப்படிங்கிறாங்க. அது பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க. அதையாவது உருப்படியாக பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க நம்மளை. அதெல்லாம் உருப்படியாக பண்ணுவாங்க, அவனுக்கு தான் அனுபவ படம் கிடச்சிட்லாங்க, அதுக்கு நீங்கள் தாங்க உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவனுக்கு நீங்கள் வந்து பேங்க்கில் ஜாமீன்தார் ஆகணும், நீங்கள் ஷூரிட்டி கொடுத்தீங்கன்னா லோன் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. யார்? மகன் மனோஜுக்கு லோனுக்கு நான் ஷூரிட்டி கொடுக்கணும். அவன் லோன் வாங்கிட்டு எங்கேயாவது போயிடுவான். கடைசியில் நான் பென்ஷன் பணமும் கிடைக்காம ஒன்றும் கிடைக்காம நான் திராட்டும் தண்ணியும் அலையணுன்னே அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ பேசும்போதே தெரியும் ஏதாவது பண்ண ஏடா அப்புறமா தான் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு அதான் பேச்ச விடுன்னு சொன்னேன். நீ பேசுன்னு சொல்லுறது தப்பாக போச்சு. அவனுக்கு நான் ஒன்றுமே செய்த மாதிரி இல்லை, அவனுக்கு செஞ்சது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பிறண்டு படுத்துக்கிறாங்க. அந்த சூழ்நிலை விஜயாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. அந்தளவுக்கு விஜயாவும் திரும்பி படுத்துக்கிறாங்க. காலையிலே விடியுது. உடனே மனோஜ் கேட்குறாங்க, அம்மா அப்பாட்ட எதுவும் கேட்டீங்களா அப்படிங்கிறாங்க. டேய், உன்னால் அவர்கிட்ட நான் சண்டை போட்ட தண்டா மிச்சம், ஒன்றுமே நடக்கல வைக்கல. அவர் உனக்கு நான் ஜாமீன்தார் போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, உன்னை நம்பதான் ஒரு தயாராக இல்லை, ஒன்றுமே முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, இன்னொரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, இன்னொரு ஆள்கிட்ட நம்ம வீட்டு டாக்குமெண்ட் கேட்டால் நீங்கள் கேட்டால் தருவாங்கம்மா அப்படின்னு. நான் கேட்டால் தருவாங்களா? யாருடா அப்படிங்கிறாங்க. பார்வதி ஆண்டி அப்படிங்கிறாங்க. பார்வதியா? பார்வதி எப்படி தருவா அப்படிங்கிறாங்க. இல்லைங்கம்மா, அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்க டிவியை கூட கொண்டு பாட்டி கிஃப்ட் கொடுங்கன்னு சொன்னோன்னா உடனே கொண்டு வரலையா அப்படிங்கிறாடி. டிவி சாதாரண ரேட்டுடா, அதனால் கொண்டு வந்துட்டா, டிவி சும்மா இருந்துச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. அவங்க பையன் கூட இங்கே இல்லை, பையனுக்கும் தெரிய போகிறதில்ல. அவங்க பையனுக்கு இப்போ தெரியுதுக்கு முன்னாடி நாங்கள் திருப்பி தான் வச்சுருந்தோம்னு சொன்னோம்னா அந்த ஆண்டி நம்மளுக்கு கண்டிப்பாக வீட்டு பத்திரத்தை தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற? அவகிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவேன், மாத்திரை அவசரத்துக்கு 1000 2000 ஆகும், திருப்பி கொடுப்பேன். இப்படி இருக்கும்போது வீட்டு பத்திரத்தை கேட்டால் எப்படிடா தருவா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீங்கள் கேட்குற மாதிரி கேளுங்க, தருவாங்க, நம்ம 2 பேரும் போய் கேட்போம்மா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா அப்படிங்கிறாங்க. சரி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கார்லேயே. ஏம்மா, எப்படியாவது அந்த ஆண்டியை ஏமாற்றினாலும் பத்திரத்தை வாங்கியிருக்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த ஆண்டி சென்டிமெண்ட்டுக்கு ரொம்பவே இதாவாங்க. நீங்கள் சென்டிமெண்ட்டாக ஒரு மாதிரி அழுத மாதிரி பேசுங்க, நானும் அழுத மாதிரி பேசுகிறேம்மா. எப்படியாவது பத்திரத்தை வாங்கிட்டோம்னா ஒரு 70 லட்ச ரூபா லோனோ, 70 லட்ச ரூபாய்க்கு லோன் தருவாங்க. நான் பெரிய ஆளாயிரமா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. டேய் என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு காலிங் பெல் அமுக்குறாங்க. உடனே கதவை திறக்கிறாங்க. விஜயா வா, என்ன மனோஜும் கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி காப்பி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி போட்டு ஒன்று கொடுக்காங்க. என்ன விஜயா, அவன் பையன் நீನು வந்திருக்கீங்க, வேறு என்ன, வேறு எதுவும் கதையை என்கிட்ட வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, எப்படி பார்வதி கண்டுபிடிச்ச அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க 2 பேர் முறையும் பார்க்கும்போதே தெரியுது, ஏதோ ஒன்று நீங்கள் என்கிட்ட கேட்க வந்திருக்கீங்க, ஆனால் என்னென்னு தான் தெரியல, ஆனால் உங்களுக்கு தரத அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அது உங்கள்கிட்ட இருக்குது, நீ தான் செய்யணும், அது கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, என்கிட்ட தான் அது இருக்குன்னா கண்டிப்பாக நான் செய்வேன், உனக்கு செய்யாமையா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், கண்டிப்பாக தருவாடா பார்வதி அப்படிங்கிறாங்க. என்னத்தை தருவா அப்படிங்கிறாங்க. இல்லை, உன் வீட்டு பத்திரத்தை மனோஜுக்கு கொடுப்பேன்னு நான் சொன்னேன், அதுதான். வீட்டு பத்திரத்தை நான் கொடுப்பேனா அப்படிங்கிறாங்க. இல்லை பார்வதி, எனக்கு மனோஜ் தான் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், அவனுக்கு இப்போ தொழிலோ ஏதோ இல்லை, அவனுக்கு தெரியும், இருக்க கடையும் முத்துக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க, இப்போ அவன் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கான், அதனால் நீ இந்த வீட்டு பத்திரத்தை கொடுத்தான்னா மனோஜ் லோன் போட்டான், பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. அவன் பிஸ்னஸ் பண்ணுவான், சரி நான் எங்கே போகிறது, தெருவுக்கா போகிறது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, என்ன பார்வதி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. அப்படி தான் விஜயா பேசுவேன், வீடை நான் யாரை நம்பியும் கொடுக்க மாட்டேன், நீ ஃப்ரெண்டாக வா போ, அதுவும் வாமாவா மனோஜுக்கு, நான் காசு என் கையிலேருந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இனி என்ன நடக்கும் விஜயா பார்வதிக்குள்ளே அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.